அதாவது இப்போ வர வர ஜெயிலுக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் ஆயிடுச்சா? வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் தரணும் போல இருக்கு. அப்போ இதெல்லாம் பண்ணிட்டா நாங்கள் ஜாலியாக உள்ளே போயிடுவோம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சுமெல்லாம் புண்ணாக இருக்குது தம்பி அப்படிங்கிற மாதிரி ஜெயிலுக்கு போகிறவங்க எல்லாம் ஜோடியாக போயிட்டு ஜாலி பண்ணுறதும் பாட்டு பாடுறதுன்னு இருந்தாங்க. இதையெல்லாம் உங்கள் ஒய்ஃப் வர்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பிக் பாஸே கடுப்பாகி அவங்களுக்கு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் தான் ஜெயில் போகணும்னு சொன்னதுனால தான் பார்க்குற எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட்டோ வந்து பாரடி பட்டோ சீரியஸ்லியா உன்னோட தான் கூட இருக்கலாம். கிரிஞ்சு பண்ணி சுற்றிட்டு இருந்த வியானாவை தண்ணி தொட்டிக்குள்ளே தவளை விழுந்த மாதிரி பிடிச்சி தள்ளி விட்டார்ல விக்ரம். அதுக்கப்புறம் அவங்க அதே ஈர ட்ரெஸ்ஸை கொண்டு போய் அப்படியே கழட்டி போட்டு மறந்துட்டாங்க போல. ரூமே ஒரு ஸ்மெல் வருது. ஓகேவா? இல்ல நேற்று நான் கிரிஞ்சு பண்ணி சுற்றிட்டு இருக்கும்போது எஃப்ஜே கூப்பிட்டதில் அவன் கூட கடலை போடுற இன்ட்ரெஸ்ட்டில் கழட்டி போட்டதை மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க போல. தாங்க வாங்க அப்படியே அந்த ஸ்மெல்லோட தூக்கி அப்படியே காய போட்டுருங்க. பாரு வந்து அமைதியாக கொண்டு வந்து அந்த ஈர துணியை அப்படியே நாத்தத்தோட வெளியே காய போடுங்கன்னு சொல்கிறாங்க. சவுண்டாக கத்தி கத்தி கடுப்பேற்றுற பாரு என்னதான் சைலண்ட்டாக சொன்னாலும் அந்த நாத்தத்தோடன்ற வார்த்தையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். இதில் கடுப்பாயிட்டாங்க போல வியானா. வாஷ் பண்ணிடுறேன், எனக்கு ஞாபகமே இல்லை. இல்ல 2 நாளா நீங்க அங்க போகும்போது அதை நான் கவனிக்கலன்னு சொல்லும் போது 2 நாளாக போகும்போது கூட பார்க்கலன்னு பாரு கேட்கும்போது வியானாவோட ஈவில் மைண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. என்னையா குறை சொல்கிற, இதே உன் ஸ்டைலே வரேன்னு சொல்லிட்டு அவங்க உடனே அதை விட பெரிய தப்பாக ஒன்று கண்டுபிடிச்சி அங்கே யாரோ ஸ்டெயினோட இன்னர் வேற போட்டுட்டு அதை துவைக்காமல் அப்படியே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இன்னர் யாருது? அதோட டிஸ்கஸ்டிங்காக அந்த இன்னர். அப்போ தான் பாரு ஒன்று நோட் பண்ணுறாங்க. ஐயோ இவ்வளோ வேலை பார்த்து மண்டை மேலே இருந்த கொண்டே மறந்துட்டோமேன்னு பார்த்தா அது அவங்களோடது. கேவலமாக இருந்தது அந்த இன்னர். வியனா அவர்களே, நீங்கள் பேசிட்டு இருக்கிறது ஜட்டியை பற்றி. அதை பற்றி இவ்வளோ ஓப்பனாக கத்தி பேசுகிறதே அசிங்கம். அப்புறம் அது அசிங்கமாக இல்லாமல் மேக்கப் பட்டவங்க மூஞ்சி மாதிரியா இருக்கும். நேற்று பார்த்தேன், அதை சரி சொல்ல வேண்டான்னு விட்டுட்டேன். அதில் ஸ்டெயினோட வாஷ் பண்ணாமல் அப்படியே நாரிட்டு கிடந்துச்சு. நான் சொல்லலான்னு பார்த்தேன், சரி சொல்ல வேணான்னு விட்டுட்டேன். ஆனால் இப்போ நீயே வந்து வலுக்கட்டாயமாக வந்ததுனால இப்போ சொல்லிட்டேன்ற மாதிரி வியானா சொல்லிட்டாங்க. இப்போ பாரு பெருசாக மாட்டினதால வியானாவோட தப்பு எங்கேயுமே இல்லை, அப்படியே காணா போயிடுச்சு. உங்கள்தான். ஆனால் அந்த இன்னர் வேலை இந்த பக்கெட். அப்போ எல்லாரும் பாரு அது உங்களோட தான் கேட்கும்போது பாருக்கு பிரில்லியண்ட்டாக ஒரு ஐடியா வந்துச்சு. நான் கண்ணாடி போடாமல் அப்படின்ட்டாங்க. கண்ணாடி போட்டுட்டு பார்க்குறேன் நான். அப்புறம் பாரு சமாளிக்கிறதுக்காக அது நான் பக்கெட்டுக்குள்ளே தானே வச்சுருந்தேன், வெளியெல்லாம் கிடக்கலன்னு சொல்லும்போது ஆமாம் இருந்தாலும் அது பக்கெட்டுக்குள்ளே 2 நாள் இருந்தது. ஆமாம் அது நான் கொஞ்சம் வலியில் பெயினில் இருந்ததால் நான் கொஞ்சம் மறந்துருக்கலாம், நான் இப்போ பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. யாரும் வந்து வேணும்னு நீங்கள் பண்ண போகிறதில்ல. அப்போ திவ்யா தாங்க வந்து கரெக்டாக பேசி காப்பாற்றினாங்க. யாரும் வேணுனே பண்ண மாட்டாங்க. இதை வந்து ஒரு பெருசாக வந்து இப்படி வெளியே சொல்லிட்டு அசிங்கப்படுத்த தேவையில்லை அப்படின்ட்டு. இந்த மாதிரி சில விஷயத்தால தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் சரி எங்கள் மனசில் நிற்கிறது மட்டும் இல்லை, உட்காந்துடுறீங்க திவ்யா. நார்மலாக ஒரு 40 பேருக்கு முன்னாடி சொல்லாமல் ஒரு கூப்பிட்டு பொலைட்டாக. கரெக்ட் திவ்யா. ஆனால் பாரு சொன்னது வந்து வெறும் ஈரமான துணி தாங்க. அது வந்து வெளியே சொன்னால் ஒன்றும் அசிங்கம் கிடையாது. அப்போ என்ன தான் தப்பை ஒத்துக்கிட்டாலும் வியானா அதுக்கப்புறம் பாருன்றனால உடனே வந்துட்டு இன்னஸ் பற்றி எல்லாரும் முன்னாடி பேசி பண்ணது வந்து ரொம்ப உண்மையிலே அசிங்கமாக இருந்தது. அது நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி அதை பற்றி வெளியே பேசக்கூடாதுங்க, அது ரொம்ப வந்து அநாகரிகம். அப்போவும் திவ்யா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இதை யாரும் வேணும்னு பண்ண மாட்டாங்க, நானும் பண்ணுவேன், எல்லாரும் பண்ணுவாங்க, எல்லாரும் தெரியாமல் ஒரு நாள் பண்ணிடலாம், அதனால அதை இப்படி சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. விஷயம் இல்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர். வியானா ஒருத்தவங்க பேசும்போது வாயும் சூவும் மூடிக்கிட்டு கேளுங்க, அதை விட்டு சும்மா சூப்பர் சூப்பர் சூப்பர்னு போட்டு வாயை அடைக்க தேவையில்ல. அப்புறம் கனியும் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் இனிமேல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃப்ரீயாக இல்லாமல் ஏதாச்சும் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே யாரும் உள்ள இருக்காங்களா? உள்ள யாரும் இருக்காங்க? பாரு கொஞ்சம் அவசரத்தில் கழுவுறன்ற பேரில் வாஷ் பேசன்லேயே கழுவி அங்கே உள்ள ப்ரஷ் எல்லாம் நினைகிற மாதிரி வச்சு கழுவிட்டாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக பாரு என்ன பாருன்னு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. சாரி அங்கே ப்ரஷ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் இங்கே பண்ணுற வேலையே இல்லை பார்வதி, என்ன பார்வதின்னு மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டாங்க. அந்த தண்ணியில் நனைஞ்ச ப்ரஷ் யாரோடது, அதை எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. உடனே பாரு அவங்களோட கவசத்தை கையில் இல்லை வாயிலே எடுத்துட்டாங்க. அதுதான் நான் உடனே கொஞ்சம் கண்ணாடி போட்டுக்கிறேன், அதாவது கண்ணாடி போடாதால் தான் வாஷ் பேசனில் போய் கழுவி அந்த மாதிரி லீக் ஆகி ப்ரஷ் எல்லாம் நனைஞ்சு போன மாதிரி சொல்கிறாங்க. வெறும் சாரி சொல்லியிருந்தா பரவாயில்ல, கண்ணாடி போடாததால் தான் சொன்னோடனே அங்கேருந்து திவ்யாவும் கடுப்பாயிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருங்க, எந்த தப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டா கூட போதும், அதுக்கு சாரி கூட சொல்ல தேவை. ஓ ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்து வச்சாலே போதும். அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறன்ற பேரில் இந்த மாதிரி எக்ஸ்கியூஸஸ் சொன்னாதாங்க உங்கள் பேர் இன்னும் நாரிடும். ஈர ட்ரெஸ்ஸை பற்றி பாரு சொன்னதுக்கும் அதுக்கு வியானா அந்த மாதிரி இன்னஸை பற்றி வேகமாக வெளியே பேசினதுக்கும் அதை சரி பண்ணுறன்ற பேரில் பாரு கண்ணாடி மேலே பழி போட்டதும் இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.